ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 919 சரிங்களா. நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 255 இல்லைனா 207 சரிங்களா. நம்மகிட்ட பிசிக்கு டபுள்ஸு 205 சரிங்களா. நம்ம ஸ்ட்ராங் பண்ணது பார்த்தீங்கன்னா 205 டபுள்ஸு ஒரு நம்பர் பவர் ஒரு நம்பர் மெயின் ஒரு எதிர்பார்த்தோம். ஆனால் டபுள்ஸ் தான் நண்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 5-0ன்னு போயிட்டோம் சரிங்களா. ஆனால் வந்தது 2-9. சரி விடுங்க நண்பா, பரவாயில்ல. இன்றைக்கி நான் பாருங்க நண்பா, ஒரே ஒரு சிங்கிள் போர்டு சிங்கிள் நம்பர் தரேன். உங்கள் கணிப்போடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து டைப் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த சேனலுக்கு கொடுக்கப்படும் அனைத்து கணிப்புகள் நண்பா ஒரு கன்ஃபார்ம் நம்பர் எதுவும் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். அதாவது என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கோடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து டைப் பண்ணுங்கள் சரிங்களா. பாருங்கள், இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா சரிங்களா. அதே மாதிரி இந்த சேனலில் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான் சரிங்களா. சரி வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒய் போர்டையும் ஏ போர்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2ன்னு வருமா. இந்த 2 கூட என்ன பண்ணுறேன்பா, நம்ம எக்ஸ்ட்ரா சரிங்களா 2 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 2 ப்ளஸ் பண்ணது நம்மளுக்கு 4, 4க்கு பவர் 9 சரிங்களா. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து நினைக்கணும். இங்கே வந்து நம்பர் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் மெயினில் சரிங்களா. ஞாபகம் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்கோங்க மெயின். இப்போ ஃபஸ்ட்டு ஒய் போர்டையும் அடுத்து ஏ போர்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 + 4 இருக்குது. 7 4 11, 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 + 2 அப்போ 4, 4க்கு பவர் 9. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து நினைக்கணும். இந்த நம்பர் 4ஆம் நம்பர் மெயினே பாஸ் ஆகின்னு இருக்குது சரிங்களா. இப்போ அடுத்தது இங்கே 5 இருக்குது, ஏ போர்டில் 4 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணின்பா 9. இப்போ 9 நம்ம என்ன பண்ணுவோம், 2 ப்ளஸ் பண்ணுவோம். 9 கூட 2 ப்ளஸ் பண்ணால் 2, 2க்கு பவர் 7. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஏ போர்டு பாருங்கள், இங்கே 7 பாஸ் ஆகின்னு இருக்குது பவரில். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நண்பா மெயின் பார்த்தீங்கன்னா சி போர்டு பண்ணிருக்கு. நான் ஏ போர்டு மட்டும் டார்கெட் பண்ணுறேன், ஏன்னா இது ஏ போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகி வருது. ஆனால் ஏ போர்டு டார்கெட் பண்ணுறேன். உங்கள் கணக்கில் சி போர்டு வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்தது இங்கே 2 இருக்குது, ஏ போர்டில் 7 இருக்குது. 2 ப்ளஸ் பண்ணின்பா 9. இப்போ 9 + 2 சரிங்களா. இப்போ 2, 2க்கு பவர் 7. இந்த 2ல் திரும்ப ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏ போர்டு அனுப்பணும். அதே நம்பர் திரும்பவும் நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ஏ போர்டு சரிங்களா. இங்கே எதுனா பவரு. இப்போ அடுத்தது இங்கே 9 இருக்குது, ஏ போர்டில் 7 இருக்குது. 2 ப்ளஸ் பண்ணின்பா 16. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7, 7 + 2 9. இப்போ 9, 9க்கு பவர் 4. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏ போர்டு அனுப்பணும். இப்போ அதே மாதிரி 9 4 எடுத்தோம்னா நம்மளுக்கு 9ஆம் நம்பர் ஏ போர்டு சரிங்களா மெயின். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின் 2 டைம் அனுப்பாங்க, பவர் 2 டைமு. அப்போ மெயின் தாட்டிட்டாங்க. இப்போ நாளைக்கு மெயின் வரும் இந்த இடத்துக்கு சரிங்களா. இப்போ ஏ போர்டுக்கு மெயின் வரணும். இப்போ இங்கே 8 இருக்குது, ஏ போர்டில் 9 இருக்குது. 2 ப்ளஸ் பண்ணா 17. 17 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 8. 8 + 2 பார்த்தீங்கன்னா 10. 10னா 1. இந்த 1ஆம் நம்பர் தான் நம்ம நாளைக்கு ஏ போர்டு சரிங்களா. இந்த 1 நாளைக்கு ஏ போர்டு, எந்த ஒரு மாற்றம் இல்லை. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங், அதாவது நீங்கள் எடுக்கிற நம்பரோட நான் கொடுக்குற நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்துடும் சரிங்களா. இப்போ ஏ போர்டு 1 சரிங்களா. வாங்க இப்போ அடுத்தது நம்ம ஒய் போர்டையும் டி போர்டையும் டபுளாக ப்ளஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 120 ரிசல்ட் தான் நம்பர் பார்த்துன்னு வரோம். இப்போ ஒய் போர்டையும் டி போர்டு 2ஆக ப்ளஸ் பண்ணுங்கள். 2ஆக ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 7ன்னு வருமா. இது 2 ப்ளஸ் பண்ணால் 7. இந்த 7க்கு பவர் நண்பா 2. இந்த 2 தான் நம்ம டபுளாக ப்ளஸ் பண்ணணும். இப்போ 2 இந்த 7 நம்ம 2 ஒய் போர்டையும் டி போர்டையும் ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய நம்பருக்கு பவர் எடுப்போம். பவர் எடுத்து அதுவும் டபுளாக ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு 4, 4க்கு பவர் 9. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே அனுப்பணும். அதே மாதிரி ஏ போர்டு பாருங்கள், இங்கே 4ஆம் நம்பர் மெயின் பர்சன் இருக்கும் சரி நண்பா. இப்போ அடுத்தது இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற நம்பர் பார்த்திங்கன்னா 7. இப்போ 7க்கு பவர் பார்த்திங்கன்னா 2. அப்போ 2 டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 4, 4க்கு பவர் 9. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே அனுப்பணும். இங்கே 4ஆம் நம்பர் திரும்ப ஏ போர்டு, இங்கே மெயின் பர்சன் இருக்குது சரிங்களா. இப்போ அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 5 1 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6. இப்போ 6க்கு பவர் நம்பர் எடுத்திங்கன்னா 1. இப்போ 1 டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2. 2க்கு பவர் 7. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து இருக்கணும். இங்கே வந்து நம்ம 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து இருக்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டு திரும்ப இங்கே பவர்னு எடுத்துக்கிட்டலாம் சரிங்களா. இங்கே பவரில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் மெயின் பார்த்திங்கன்னா சி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இங்கே 2 நம்பர் இருக்குது 29. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 தான் கிடைக்கும். இதுக்கு பவர் எடுத்திங்கன்னா 7. அப்போ 7 டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 14. 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5. 5க்கு பவர் நம்பர் 0. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து நினைக்கணும். இங்கே சி போர்டு பார்த்திங்கன்னா 0 பாஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவரில் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா பவரு. இப்போ அடுத்தது இங்கே 9 4 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13.
சரிங்களா. 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4க்கு பவர் பார்த்திங்கன்னா 9. இப்போ 9 டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 18. 18 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ 9க்கு பவர் 4. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்துக்கணும். சி போர்டு பார்த்திங்கன்னா நண்பா மெயினில் 9 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டிலும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா. நான் ஏன் சி போர்டு டார்கெட் பண்ணேன்னா இங்கே 3 நாள் நண்பா ஏ போர்டு டார்கெட்டு. சரிங்களா. அடுத்து மெயின் அடுத்து பவரு அதனால் இங்கே மெயின் சரிங்களா. இந்த மாதிரி வரும்போது நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை இங்கே 2 எடுத்துனோம்னா இங்கே இந்தாண்ட போயிட்டு நம்மளுக்கு இந்தாண்ட 0 வந்து இருக்கும், அடுத்து 9 வந்து இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா அதே மாதிரி முன்னே நம்பர் எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 88 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணி நம்பர் 16. 16னா 7. 7க்கு பவர் எடுத்தோம்னா 2. அப்போ 2 டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற நம்பர் பார்த்திங்கன்னா 4. 4க்கு பவர் 9. சரிங்களா. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இன்றைக்கி வரணும். எனக்கு சி போர்டில் நண்பா பார்த்திங்கன்னா இங்கே மெயின் அடுத்து பவரு இங்கே பார்த்திங்கன்னா மெயின் வருது. அப்போ திரும்ப மெயின் வரும். சரிங்களா. ஏன்னா 2 டைம் மெயின் 2 டைம் பவரு 2 டைம் மெயின். சரிங்களா. மாதிரி இருக்கும்போது எனக்கு மெயின் பார்த்திங்கன்னா அங்கே 4 கிடைக்குது நண்பா. அதனால் நான் சி போர்டுக்கு 4, ஏ போர்டுக்கு 1. சரிங்களா. அப்போ எனக்கு ஏசி 14. சரி நண்பா. ஏசி 14 அது வேணால் நண்பா நீ திருப்பி ஏசிக்கு 14. இப்போ 41 ஏசியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நண்பா ஏசிக்கு மட்டும். சரிங்களா. ஏசிக்கு மட்டும் 14 ஸ்ட்ராங்கு. அது திறப்பினா 41 ஏசிக்கு மட்டும். சரிங்களா. அதே மாதிரி நம்ம பி போர்டு பாருங்க நண்பா 5க்கு 0 ஒரு நாள் கேப்பு. இங்கே 2க்கு 2 ஒரு நாள் கேப்பு. 3க்கு 3 ஒரு நாள் கேப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 7க்கு 2 ஒரு நாள் கேப்பு. அடுத்து 5க்கு 0 ஒரு நாள் கேப் விட்டோம்னா இந்த 1க்கு 6ன்னு வரும். சரிங்களா. இது கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா. பாருங்கள் 5க்கு 0 2க்கு 2 3க்கு 3 7க்கு 2 5க்கு 0 அப்போ 1க்கு 6. சரிங்களா. அப்போ நம்ம கொடுக்குற நம்பர் சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு. அதே மாதிரி யாராச்சும் கேரளா அண்ட் டிஆர் புக்கிங் போகிறீங்கன்னா இந்த மேலே இருக்கிற நம்பர் நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க. அவங்க கேரளா அண்ட் டிஆர் புக்கிங் எடுத்துப்பாங்க. வின்னிங் அமௌண்ட் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜிபே ஃபோன்பே நம்பர் கேட்குறாங்க. அதுக்கு உடனே அமௌண்ட் அனுப்பி விட்ருவாங்க. சரிங்களா. பாருங்கள் 93 84 17 93 84 இதுக்கு நண்பா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆயின் மெசேஜ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு. சரிங்களா. நண்பா ஏ போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 1. பி போர்டு. சரிங்களா. பி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 6. அதே மாதிரி சி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் 4. அதில் 164. சரி நண்பா. ஏசிக்கு மட்டும் நண்பா ஏசிக்கு வேணால் 41 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாமே நண்பா கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணிப்போடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. 164. சரிங்க நண்பா. அதே மாதிரி ஏசிக்கு 41. இதில் பார்த்திங்கன்னா ஏசிக்கு பார்த்திங்கன்னா 14ன்னு கொடுத்துருங்க. இதில் கொடுக்குற நம்பர் நண்பா நான் இந்த போர்டில் கொடுக்குற நம்பர் அப்படியே வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சப்போர்ட்டுக்கு தான். சரிங்களா. ஏன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா இங்கே 2 ஆடி நிற்பான்ல, இங்கே 2 ஆடி நிற்பான். அடுத்து 9 இங்கே ஆடி நிற்பான். சரிங்களா. இங்கே 0 ஆடிட்டு 9 இங்கே ஆடி நிற்பான். அதனால் ஒரு 4 இங்கே கூட வரலாம். சரிங்களா. அதனால தான் 4. ஒரு வேளை அந்த 1க்கு 6 அப்படியே இறங்கினாலும் சரி, இல்லை 1 அப்படியே வருதான்னு தெரியல. அதனால் எப்படி இருந்தாலுமே ஏபிபிசிக்கு ட்ரை பண்ணுறதே பெட்டர் தான். சரிங்களா. ஏசிக்கும் ஏபிக்கும் சரிங்களா இது ட்ரை பண்ணுறதே பெட்டர் தான். சரிங்களா. 41 ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் உங்கள் கணிப்போடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதில் போர்டு மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா. 164 நம்ம சிங்கிள் நம்பர் கொடுக்குற நம்பர். ஏசிக்கு 41, ஏபிக்கு சப்போர்ட்டுக்கு 41 46 வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பார்த்திங்கன்னா ஏபிக்கு 16 கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்போடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். இது எந்த ஒரு கன்ஃபார்ம் நம்பரும் கிடையாது. உங்கள் கணிப்போடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. சரி நண்பா. தேங்க்யூ நண்பா.